ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே சமையல் அறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு புட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு புட்டு. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது பச்சை அரிசி மாவு, நான் வீட்டிலே அரைச்சி வச்ச மாவு. இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும், இல்லை கட்டி ஆகிடும். லைட்டாக தெளித்து தான் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா கட்டியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி ஊற்றி தான் பண்ணணும். நம்ம ஆவி வர காட்ட போகிறோம் இல்லையா, அதனால். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி பிசையும் போது உடச்சி விட்டுங்க. கட்டி ஆகும் தண்ணி ஊற்றுறதுனால. உடச்சி தான் விட்டுக்கணும். இன்னும் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி செட்டில் வச்சு ஆவி காட்டிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ இட்லி குண்டா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ரெண்டாவது கொத்து இது வச்சுக்கலாம். நம்ம துணி மேலே போட போகிறோம் இல்லையா, அதனால் இப்படி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் துணியை வச்சு இந்த மாவை ஆவி காட்டலாம். தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ மாவு ஒரு துணி ஒன்று இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே மாவு எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி இப்போ நல்லா பரப்பெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டுடலாம். வாங்க, 10 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். மாவு வெந்துருச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க கொட்டி பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். கரண்டி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் உடச்சி விட்டோம்னா நல்லாயிடும். ஏலக்காயில் தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க. நான் போடுறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். சர்க்கரை அந்த ஏலக்காய் வாசனைலாம் நல்லா இதுவாகணும். அது நல்லா கலரி விட்டால் நல்லா வரும். ஏலக்காய் சர்க்கரை போட்டாச்சு. அடுத்து தேங்காய் துருவல் போட்டுடலாம்.
நல்லா கட்டியாகாமல் கிளறி விட்டுக்குங்க. தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி ஆகிடும். புட்டு நல்லா வந்துடுச்சு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அரிசி மாவு புட்டு ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் வீட்டில். எல்லாம் குழந்தைங்க நீங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.